கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் மொட்டை மாடி சமையல் தான் பார்க்க போகிறோம். மேலே வந்து குக் பண்ண போகிறோம் டெரஸில். இன்றைக்கி அது என்னென்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல், முட்டை பணியாரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மேடவாக்கத்தில் இருக்க பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் வந்தோம். அங்கே தான் ஃபிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்தது. ரேட்டும் ஒரு அளவுக்கு ரீசனபுளாக இருந்தது. அங்கே மேக்ஸிமம் எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷும் இருந்தது. சொரா, நண்டு, எறா, நாக்கு மீன், கிழங்கா மீன், வஞ்சர மீன் எல்லா வெரைட்டியும் இருந்தது. நாங்கள் வாங்கினது வஞ்சர் மீன் தான். 1.5 கிலோ வாங்கினோம். அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வஞ்சர மீன் வந்து ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கட் பண்ண நல்லா ப்ளட்டு அப்படியே சூப்பராக இருந்தது ரெட்டாக. ஸோ எல்லாத்தையும் ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டோம். கிரேவிக்கும் ஃப்ரைக்கும் ஸ்லைசஸ் நல்லா ரொம்ப ஈவனாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம மொட்டை மாடியில் கிச்சன் செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் கறி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண் சட்டியில் 100 ml ஆயில் போட்டுக்கலாம். கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். உரிச்ச பூண்டு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் நானும் கொஞ்சம் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட வந்து கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா கலர் கிடைக்கும். அந்த மிளகாத்தூளோட வாசனையும் இருக்காது, பச்சை வாசனை இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்புல தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு புளி கரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 150 கிராம் புளி கரைச்சது ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லா. மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டுடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த மண் பிளேட்டில் ஒரு 100 ml ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு சால்ட், கார மிளகாத்தூள் ஒரு 50 கிராம், கருவேப்பிலை கட் பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். மீனுக்கு லெமன் ஒன்று சேர்த்து மேரினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண மேரினேஷனை ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஃபிஷ் நல்லா ஊறும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் ஃபிஷ்ஷு மசாலா உள்ளே ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். ஆரம்பத்தில் கேப் தான் கொஞ்சம் சாஞ்சிருச்சு. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் ஆட் பண்ணிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். பசங்க வேறு ஒரு பக்கம் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க இது சிக்கனுன்னு. ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் எல்லா மீனும் குக் ஆகிடும். அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அந்த இறங்கிருக்கும்.
இப்போ லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஆட் பண்ணிவிட்டு அதில் வடகம் ஃப்ரை பண்ணி மீன் குழம்புல ஆட் பண்ணிடலாம். வடகம் லாஸ்ட்டாக அந்த மீன் குழம்புலையும் கார குழம்புலையும் லாஸ்ட்டாக தாளித்து போட்டால் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். மீன் குழம்பு பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மேரினேஷன் பண்ண ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து முட்டை பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஆனியன், லைட்டாக பெப்பர், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பணியார கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1 or 2 minutes குக் பண்ண விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 by 1 திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சைடு நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையை போட்டுற வேண்டியது தான். சச்சின் நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட மொட்டை மாடியில் சமைச்சு குக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். அதுவும் மழையில் இந்த மாதிரி கிளைமேட்டில் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், உங்கள் ஸ்னாப்பி குக்கிங் ஃபேமிலி. பாய்.